ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த பின்பு பேசின அதிக முக்கியமான காரியங்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்ன காரியங்கள் இருப்பதனால அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். நேற்றைய தினம் அல்லது இந்த முந்தின எபிசோடில் நம்ம எப்படி என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நம்மை விட்டு பிரியாத ஒரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர். அதாவது இயேசு சீஷர்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போகலாம், ஆனால் எப்போதும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். அதாவது பிரியா பிரசன்னம் அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து கிறிஸ்தாஸ்டம் சொன்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை ஒரு ஓமானம் மூலமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க ஆசைப்படுகிறேன். அதாவது இதை ஒரு ஓவியமாக இதை வரைய ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, அதை பியாம் ஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு போர்ட்ரேட் வரைகிறாரு, தி கம்ஃபோர்ட்டர் அப்படிங்கிற பேரில். அதை பல தியாலஜின்ஸ் கோட் பண்ணதுனால நான் அதையே உங்களுக்கும் நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த போர்ட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இருளான ஒரு அறை, அதெல்லாம் பூட்டப்பட்ட ஒரு அறை. அந்த அறையில் ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் ஒரு உருவம் படுத்துருக்கு. அந்த படுத்திருக்கிறவங்களுடைய முகம் தெரியலை. அதே நேரம் ஒரு கை மட்டும் வெளியே நீட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு கையில், அந்த கையை பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணினுடைய கை அப்படின்னு தெரியுது. அதில் திருமணம், வெட்டிங் ரிங், அந்த வெட்டிங் ரிங் அப்படியே போடப்பட்டிருக்கு. இப்போது அந்த ரூமில் அந்த பெட்டு பக்கத்தில் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் எதை கேட்குறான் அப்படின்னா, இந்த படுத்திருக்கிற அந்த பெண்ணினுடைய மூச்சு ஏறி இறங்குற மாதிரி அதை அப்படி அந்த அளவு ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ப்ரீத் பண்ண கஷ்டப்படுற மாதிரி தன்னுடைய வாழ்வின் கடைசி தருணங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண். இப்போ இந்த இளம் வாலிபனை அதை வைக்கும்பொழுது ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். ரீசெண்டாக திருமணம் ஆகிருக்கு. திருமணமான சில காலங்களுக்குள்ளாக தன் மனைவியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய தலையில் கையை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு என்ன செய்யண்டே தெரியாமல், இந்த தனிமையில், இந்த வேதனையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் அவன் இருக்கும் பொழுது அந்த ரூமுக்குள்ளே அவன் பக்கத்தில் ஒரு ஒயிட் போர்ட்ரேட், ஒரு ஒயிட் கலரில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அதை வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தாஸ்டம் என்ன சொன்னார் அப்படின்னா, எனிவே எந்த சூழ்நிலையிலும் சரி, யாரும் பக்கத்தில் நிற்கட்டாலும் அப்படி நிற்கக்கூடியவர் தான் பாராக்லிட்டோஸ் அப்படின்னு கிறிஸ்தாஸ்டம் சொன்ன விளக்கத்தை நான் கடந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன். இந்த விளக்கத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை அவங்க வரைகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அன்அட்டரபிள் ஆங்கியூஸ், சொல்ல ஒன்னா கூட துயரத்தில் கூட நீ தனியாக இல்லை, இந்த கம்ஃபர்டர் அப்போ தான் அவன் பக்கத்தில் வராரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் பக்கத்தில் உட்கார், ஸ்டாண்டிங் ஆன் யுவர் சைடு, என் கூட இன்னைக்கு யார் நிற்பா அப்படிங்க யோசிக்கிற அந்த இடத்துல உனக்காக தேர் இஸ் அனதர் வாட்சர், உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருவர் உனக்காக நிற்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அதை விளக்குறாங்க. இன்றைக்கி அதே காரியத்தை குறித்து நான் திருப்பி உங்களை விளக்க விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, பல வசனங்களை நான் சொல்லும் பொழுது யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, எப்போதும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு யார்? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:26, பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். யோவான் 15:26 சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது. இன்னும் யோவான் 16:7 பார்க்கும் பொழுது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படின்னா, இந்த பாராக்லிட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தையை இந்த எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இதே வார்த்தையை 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் யோவான் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அதாவது நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் இதை எழுதுகிறேன். அப்படி நீங்கள் பாவம் செய்யும் பொழுது நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு எழுதினாரோ, அல்லது பரிசுத்த ஆவியானவருக்காக பயன்படுத்தினாரோ, யோவான் 14வது அதிகாரம் 14, 16, 14:26, 15:26, 16:7 இந்த வசனத்தெல்லாம் பயன்படுத்தினாரோ, அதே கிரேக்க வார்த்தை பாராக்லிட்டோஸ், அந்த கிரேக்க வார்த்தையை 1 யோவானில் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இங்கே வருது, இங்கே தேற்றரவாளன் வருது. அப்போ ரெண்டையும் நீங்கள் யோசிச்சு கம்பைன் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு அட்வொகேட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதையும் அந்த தியாலஜியன்ஸ் ஏர்லி சர்ச் தியாலஜின்னு சொல்லும் பொழுது அது ஆரிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வல்லுனர், அவர் எழுதின காலம் 184 to 284 சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் தள்ளி அப்படின்னு வச்சுக்கலாம்.
அந்த காலகட்டத்தில் அவர் எழுதும் பொழுதும், இல்லை சிரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேத வல்லுனர் அவர் 800களில் அவர் எழுதின காரியம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அட்வொகேட்டுக்கு வார்த்தை ரொம்ப கச்சிதமாக பொருந்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்வொகேட்டுக்கு வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லீகலாக இவரை போல ஒரு அட்வைசர் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இதை குறித்து ஒரு சின்ன நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரி, லீகல் அட்வைசர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த உங்கள் வீட்டில் இடம்லாம் இருக்கும்ல, இப்போ இடத்த அளந்து காம்பவுண்ட் வால் நீங்கள் போடணும்னு வச்சுடுங்களேன், நீங்களே டேப்பை பிடிச்சி அளந்து போட்டுருவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்? பத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தோன்னே ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், தமிழில் தான் இருக்கும் பத்திரம், அதில் வார்த்தைகள் இருக்குன்னு வாசிக்கிற பாருங்களேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கணும். ஒரு பத்திரத்தில் உள்ள சாம்பிள் வேர்ட்ஸ் வாசிக்கிற பாருங்களேன். இன்று முதற்கொண்டு தாங்கள் கீழே சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்ட சொத்தை கைப்பற்றி தங்கள் புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் வித்தொத்தி தானாதி வினுமிய விக்கிரயங்களுக்கு யோக்கியமாய், அந்நிய பாஷை இல்லை, நம்ம சொந்த பாஷை தமிழ் பாஷை, பத்திரத்தில் இப்படி தான் இருக்கும். ஏதாவது புரியுமா உங்களுக்கு? அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, பத்திரத்தை எடுத்துகிட்டு லாயர்கிட்ட போகிறோம், அதுக்கப்புறம் சர்வேயர்கிட்ட போகிறோம். இவங்கெல்லாம் வந்து தான் அளந்து போடுறாங்களே தவிர, எனக்கு தமிழ் தெரியும் எனக்கு தெரியாதா அப்படி நான் படித்து நானே காம்பவுண்ட் சுவர் போட்டேன்னா கொஞ்ச நாள் கழித்து பஞ்சாயத்துக்காரங்க வந்து இடிச்சு போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி புரியாத இடத்துல லீகலி அட்வைஸ் பண்ணக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இங்கே நமக்கு என்ன லீகலி அட்வைஸ்? தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வார்த்தை என்ன, ப்ளீட்ஸ். அதாவது எப்படின்னு தான், நமக்காக கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு பேசுகிற வரோம். எப்படி எக்ஸாம்பிள் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெரிஃபிகேஷன் வருது. இப்போ நீங்கள் போய் ஒரு லெட்டர் எழுதி வைப்பாங்க, எழுதி கொடுக்குறீங்க. எப்போ கேட்குறேன், எப்போ மேலே தான் கேஸ் இருக்கா அப்படிங்கிறாரு. சார் அப்போல்லாம் இல்லை சார், நான் நல்ல பையன். எப்படி நம்புறது? நீ நல்ல பையன், ஏன்னா ஆதார் கார்டை கொடுத்துடலாம், மற்ற எல்லாம் இருக்கிறேன்னு கொடுத்துட்டு, அட்ரஸ் ஓகே, அட்ரஸுக்கு ஓகே, அப்பா அம்மா பேருக்கு ஓகே, உனக்கு நீ யாருன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ இப்படி யோசிக்கும் பொழுது இப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்டேஷனில் உங்களை விசாரிச்சுட்டு இருக்கவர் ஏட்டாக இருக்கிறாரு. இப்போ அதே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருக்கிறவர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரும் வச்சுடுங்க. இப்போ அவர், தம்பி என்ன இங்கே வந்து நிற்கிற அப்படின்னா, இல்லை சார் இது மாதிரி பாஸ்போர்ட் இருக்குது, நம்ம பையன் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு, இவர் சொன்னதுனால அடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தையும் பாராக்லிட்டோஸ், நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வேகமாக நான் சொல்கிறத பரிந்து பேசுகிறதுக்கு, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற தேற்றரவாளர் நான் தான்ப்பா, யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டா தான் வேற தேற்றரவாளன் எப்படி இருப்பார், வரப்போகிற தேற்றரவாளன் எப்படி இருப்பாருங்கிறத இப்போ இருக்கிற தேற்றரவாளனை வச்சு புரிஞ்சுக்கலாமா? இருக்கிற தேற்றரவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்? வேறொரு தேற்றரவாளன். அப்போ இப்போ நான் தேற்றரவாளன், நான் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார். சரி, இந்த இயேசு கிறிஸ்து எப்படி தேற்றரவாளன்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இதை மத்தேயு 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்ன, நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எருசலேமிலிருந்து வேத பாரகர் பரிசேயர்லாம் இயேசுகிட்ட வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அங்கேருந்து வண்டி பிடிச்சி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து? எருசலேமிலிருந்து வேன் பிடிச்சி வந்துட்டாங்க. இங்கே எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். வேனை பிடிச்சி இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை டீல் பண்ண வந்தாங்க. என்ன முக்கியமான விஷயம்? நேராக இயேசுக்கிட்ட வந்தாங்க. வாங்க, ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துப்பா? ஏதாவது பெரிய பிரச்சனையா? மோசையோட ஆகமத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டா? இல்லை நியாயப்பிரமாணத்தில் டவுட்டுனா? அது இல்லை, மிக முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. ஏண்டா கை கழுவாமல் சாப்பிட்டா தப்பா? இப்போ அது பெரிய பிரச்சனை. வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து இங்கே கேட்குறதுக்கு. இப்போ அதுக்கு உடனே இயேசு உடனே அவன் கை சுத்தமாக தான் இருக்குது, இல்லை காலையில் கழுவிட்டான் நான் பார்த்தேன், இல்லை காலையில் குளிச்சுட்டான், இப்படி ஏதாவது சொல்லும்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. அவர் என்ன சொன்னார் பாருங்களேன். அவர்களுக்கு அவர் பிரயோத்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அவனை பற்றி பஞ்சாயத்து பேசினா அவனை டிஃபெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு வந்தவனை பார்த்து நீ வேலையை பட்டு பண்ணி சரியாக இருக்கிறியா அப்படிங்கிறார். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்காக டிஃபெண்ட் பண்ணுறார். ஒரு முறை என்னுடைய எதிராளி நம்மளை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறான். மார்ட்டின் லூத்தர்ட்ட வந்து சொன்னான், நீ மோசமானவன், நீ இப்படியானவன் எல்லாம் சொல்லி முடிச்சா மார்ட்டின் லூத்தர் கடைசியாக சொன்னார், இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன எல்லாவற்றிலும் கழுவிடுச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னா ஓடி போயிட்டான் பிசாசு. அதே மாதிரி தான் எப்படி இயேசு இன்றைக்கி அங்கே சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணாரோ, இப்படி நான் சொன்னதுனால நீங்கள் உடனே நம்ம அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து கொள்வார். இந்த சத்தியத்தை நான் சொல்ல வரல, அப்படி ஒரு சத்தியமும் இல்லை, அது சத்தியமும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் லீகலாக இந்த உலகத்தில் மட்டும் இல்லை,
வேதத்தில் மாத்திரமல்ல, சூழ்நிலையில் மாத்திரமல்ல, லீகலாக ஒரு அட்வைசர் எப்படி நிற்பாங்களோ, லீகலாக ஒரு அட்வொகேட் எப்படி நிற்பாங்களோ, நமக்காக வக்காலத்து வாங்கி, நமக்காக சப்போர்ட் பண்ணி, நமக்காக அந்த ஜட்ஜுக்கும் நமக்கு நடுவில் நமக்காக நின்று நம்மளை நடத்துகிறவர் எப்படி இருப்பாங்களோ, அதே போல் இந்த பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கட்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவி நிற்கிறாங்க. திடீர்னு உங்கள் மனைவி மேலே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. அவங்களும் தேவப்பிள்ளை, நீங்களும் தேவப்பிள்ளை. உங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரலான்னு நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறவங்களா இருக்கும் அர்த்தம். நான் புலோகத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்ட தம்பதியர் தான் புலோகத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க மகாகணம் புரிந்த பரிசுத்தவான்கள் கிடையாது. ஸோ அதனால் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கோவம் வந்துருச்சு. இப்போ கோவம் வந்தோடனே இவர் டாம் டீன்னு சத்தம் போட்டு அப்படியே கிளம்பிட்டு போவார். இப்படி போன உடனே அந்த அம்மா உடனே, இந்த மனுஷன் பாரு இப்படி ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தும் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அந்த அம்மாக்குள்ள ஒரு எண்ணம் எந்திரிச்ச உடனே அது கத்த வரும் பொழுது ஆவியானவர் காதில் என்ன சொல்வார்னா, அமைதியாரு, அமைதியாரு, சமாதானத்தை இழக்காத, பொறுமையாயிரு அப்படின்னு அங்கே சொல்லுவார். ஓ, அப்போ நான் பைத்தியக்காரியா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கும். கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு அங்கே சொல்லுவார். இங்கே நம்மளால் சத்தம் போட்டு வேகமாக வீரப்பா மீசியை முறுக்கிட்டு போயிருப்பார்ல, வாசலோட தாண்டிருக்க மாட்டார். வாசலை தாண்டும் போதே, ஓ அன்பு எங்கே போச்சு, நீ எவ்வளோ தப்பு பண்ண, நான் உன்னை இப்படியா ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, போய் மன்னிச்சிரு, சாரி கேளு, கஷ்டமாக தான் இருக்குது பிரதர், கஷ்டமாக தான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னா, நான் பலன் தரேன், பரிசுத்த ஆவியானவர் எடுத்து வரும்போது பலன் அடைந்து. இப்போ வருவார், அந்த அம்மா வரும், சாரியும் பிறர் அப்புறம் மிச்ச கதை உங்களுக்கு புரியும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், நமக்காக பரிந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அகத்தூண்டுதலுக்கு செவி கொடுத்து முடிவுகளை எடுங்க. வாழ்க்கையில் இயேசுவை போல வாழ முயற்சி பண்ணுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கான தேற்றரவாளனே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுகிறவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தவறுகிறோம், ஆனாலும் எங்களை கைதூக்கி, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி, அதே நேரம் எங்களை பாதுகாத்தும் வருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழப்பமான சூழ்நிலையில் வரும்பொழுது, தேவ சாயலுக்கு ஒவ்வாத காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அகத்தூண்டலுக்கு நாங்கள் செவி கொடுத்து, அப்பா உம்முடைய தேவகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயல் உள்ளவர்களாக நாங்கள் வாழ உம்முடைய பலத்தை, உம்முடைய பவரை நாங்கள் நாடுகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.